எந்த காலத்துலேயும் இதுக்கு இந்த நிலத்துக்கு வந்து ரசாயன உரமோ பூச்சிக்கொல்லியோ கடுகளவும் கூட உள்ளவல்லை. நம்ம தனிப்பட்ட முறையில் இயற்கையாக விவசாயம் பண்ணி அது வியாபாரி கொடுத்தோம்னா அதில் எந்த பிரயோஜனம் இருக்கிறது இல்லை. பல்லடத்தை சுற்றி இருக்கக்கூடிய இயற்கை விவசாயிகள் ஒன்றா சேர்ந்து சிவன் இயற்கை சந்தை அப்படிங்கிற பேரில் பல்லடம் மற்றும் திருப்பூரில் நேரடி விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சிவன் இயற்கை சந்தை குழுமம் சார்பாக உங்கள் குடும்ப விவசாயியுடன் ஒரு நாள் அப்படிங்கிற நிகழ்வை நம்ம பல்லடம் கருடமுத்தூரில் இருக்கக்கூடிய அகிலம் இயற்கை வேளாண் பண்ணையில் நடத்தியிருந்தாங்க. இந்த ஆர்கானிக் இது வந்து ரொம்பவே பிடிச்சி போய் தான் இப்போ ஒரு வருஷமா வாங்கிட்டு இருக்கிறேங்க. ஃபர்ஸ்ட் அவேர்னஸ் இருக்காது, எப்படி வெஜிடபிள் எப்படின்னா உள்ள போகுது என்ன வருது அப்படிங்கிறது. ஒரு ஒய்ஃப் கன்சீவாக இருக்கும்போது தான் இதை பற்றின ஒரு கஸ்டமர் ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி பல்லடத்தில் பண்ணுறாங்க போய் வாங்கி பாருங்கன்ட்டு. வாங்கி பார்த்த உடனே ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சு ஹெல்த்லையும். மாதிரி அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் மாதிரி. குழந்தைக்கு வந்து ஹாஸ்பிட்டலுங்கிறது வரைக்கும் போனதே இல்லை, 1.5 வருஷம் ஆகி. இது சாப்பிட்டதுக்கப்புறம் இப்போ வந்து குழந்தை கொடுக்கும்போது நம்ம சாப்பிட்டு பார்க்கலாமே சாப்பிட்டு பார்க்கும்போது எங்களுக்கும் அப்படி தான் இருந்தது. எங்களுக்கும் அந்த எக்ஸ்பென்ஸ் எல்லாமே கம்மியாச்சு, எதுவுமே இல்லை, யாருக்கும் உடம்புல எந்த பிரச்சனையுமே வரலங்கும் போது அப்போ நாங்கள் ஃபுல்லாகவே ஆர்கானிக்காக மாற்றிட்டோம். இந்த நிகழ்வில் சிவன் சந்தையை சார்ந்த நுகர்வோர் குடும்பங்களும் இயற்கை விவசாயிகள் குடும்பங்களும் சேர்ந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. இப்போ இதில் சின்ன வெங்காயம் பண்ணியிருக்கோம், அதுக்கு அந்த பக்கம் முட்டைக்கோஸ் நட்டியிருக்கேன், முள்ளங்கி, அதுக்கு அந்த பக்கம் கொஞ்சம் பீட்ரூட்டு, அதுக்கு அந்த பக்கம் பெரிய வெங்காயம் நட்டியிருக்கோம், கொஞ்சம் கீரைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கீரைங்க, தக்காளி டோக்கோ தக்காளி, இது புதினா நட்டியிருக்கோம். களைக்கெல்லாம் என்ன பண்ணுறீங்க? இந்த செடி ரொம்ப அதிகம் கொத்திடுறோம், ஆளுங்க வச்சு நம்ம கொத்திடுறோம். இப்போ இந்த நிலம் வந்து இதில் ஒரு 3 ஏக்கர் பரப்பளவு இருக்குதுங்க. இந்த 1.5 ஏக்கர் அளவில் வந்து இப்போ நாம் விளை நிலத்துக்கான விதை பயிர் பண்ணோம்னா விளைச்சல் எடுக்கிற நிலைமை கொண்டு வந்திருக்கோம். இந்த அளவுக்கு வந்ததுன்னா இது உடனே வந்துருச்சாலும் கண்டிப்பாக இல்லைங்க. நான் ஒவ்வொரு தடையும் என்ன பதிவு பண்ணோன்னா, எனக்கு வயசு 51 ஆகுதுங்க. என்னோட ஆயுட்காலத்தில் என்னுடைய உழைப்பு அனைத்தும் வந்து முதலீடு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த விளை நிலமாக மாற்றுது. நான் வந்துட்டு இந்த இடத்துல ஒரு கிணறு நானாக தோண்டி வெட்டினது. எந்த காலத்துலேயும் இதுக்கு இந்த நிலத்துக்கு வந்து ரசாயன உரமோ பூச்சிக்கொல்லியோ கடுகளவும் கூட உள்ளவல்லை. ஏன்னா இந்த பக்கம் பூரா வெறுக்காடு, இந்த பக்கம் கீழே தான் பயிர் பண்ணுறாங்க, அது அந்த பக்கம் தான் கொஞ்சம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மண்ணில் வந்து நம்ம முழுசாக இயற்கையாக நம்ம எது பண்ணாலும் அந்த ரசாயனம் உள்ள போகாத காட்டில் வந்து நல்ல பலன் கொடுக்குங்கிறது இது கண் கூட கண்ட ஒரு சான்றுன்னு வச்சுக்கலாம். 15 ஏக்கரா இயற்கை விவசாயம் பண்ணுறதுன்னா இதில் ஒரு 6 ஏக்கரா, அந்த பக்கம் ஒரு 3 ஏக்கரா, அங்கே ஒரு 1/2 ஏக்கரா, இதெல்லாமே வந்து என்னோட கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. இது எதுக்காக வச்சுருக்கேன்னா நம்மளுடைய மாடுகள் மேயறக்காக வச்சுருக்கிறேன். சில நேரங்களில் நமக்கு காடு கொஞ்சம் சுத்தமாக இருக்கிற நேரங்களில் நம்ம கொள்ளு போடுறோம், பாசி பயிர், இந்த மாதிரி சோளம், இந்த மாதிரி பயிர் பண்ணுறேன். இந்த வருஷம் வந்து நம்ம தோட்டத்துக்குள்ளேயே எல்லாம் கொஞ்சம் பயிர் பண்ணிட்டதுனால இதில் மேய்ச்சலுக்கு மட்டும் வச்சுட்டேங்க. மாடுன்னு இருந்தோம்னா அந்த மாட்டை ஒரே இடத்துல கட்டி வச்சு, என்ன நாட்டு மாடாக இருந்தாலுமே ஒரே இடத்துல கட்டி வச்சுட்டு, வெளி பண்ணைகளில் வெளியில் சந்தைகளில் வந்து பருத்தி கொட்டை புண்ணாக்கை வாங்கி அது கொடுத்து அது A2 மில்க்கு நாட்டு மாட்டு பால் சாப்பிட்றேன்னு சொன்னால் அது நம்ம ஏமாற்றம் தான். அது உண்மை என்னென்னா அது சுதந்திரமாக காட்டுக்குள்ளே போய் அதுக்கு தேவையான புல்லை மேயணும். இதில் ஒரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம மாடு மேய்ஞ்ச இடத்துல அதுக்கு முன்னத்தை போக ஒரு இடத்துல அந்த மாடு சாணி போட்டிருந்தாலோ மூத்திரம் போயிருந்தாலோ அந்த இடத்துல மட்டும் அந்த பில்லை விட்டுட்டு தான் மாடு மேயும். என்ன ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி அதனுடைய கழிவு, வேறு மாட்டினுடைய ஒரு கழிவு அந்த இடத்துல விழுந்த இடத்துல வளர்ந்த பில்லை அந்த மாடு மேயாது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு இடத்துல கட்டி வச்சு அந்த நிலக்கடலை புண்ணாக்கு பயன்படுத்துகிறாங்க, தேங்காய் புண்ணாக்கு பயன்படுத்துகிறாங்க, பருத்தி கொட்டையை பயன்படுத்துகிறாங்க, பருத்தி கொட்டை புண்ணாக்கு பயன்படுத்துகிறாங்க. பருத்தி கொட்டை எங்கேருந்து வருதுன்னு பார்த்தா பருத்தியில் தான் அளவுக்கு அதிகமான பூச்சிக்கொல்லி பயன்படுத்துகிறாங்க. காடில் வந்து இந்த பில் தரையில் வந்து தண்ணி மழை நீரை வந்து உறிஞ்சி வச்சக்கூடிய ஆற்றல் அதிகமாக இருக்குது. இதில் வந்து அதிகமாக வண்டி வாகனங்கள் எதுவும் உள்ளே வராது, டிராக்டர் உள்ளே வராது, எதுவுமே நடந்திருக்காது. இந்த புல் தரையில் தான் வந்து மழை நீரை வந்து உறிஞ்சக்கூடிய ஆற்றல் அதிகமாக இருக்குது. நம்ம வந்து நகரப்புறத்தில் வாழ்கிற வாழ்க்கையை வந்து இதையெல்லாம் நம்ம இழந்துட்டோம்னு தான் சொல்லணும். அவசியம் வந்து நீங்கள் ஒரு பணம் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் போல் ஒரு கிராமங்களில் நம்ம தாத்தா பாட்டி நிலமோ நம்ம சொந்தக்காரங்களுடைய நிலங்கள் இருக்குது அப்படின்னா அவசியம் வந்து இந்த கிராமத்தை நோக்கி வரக்கு ரொம்ப முயற்சி பண்ணுங்க. ரொம்ப நன்றிங்க. நம்ம மாடுகள் வந்து இந்த மாதிரி காட்டுக்குள்ளே மேய்ச்சிட்டு தான் கொஞ்சம் சந்தைக்கு எடுத்துகிட்டு வர ஒரு பன்னீர் ஆகட்டும் இல்லை இதெல்லாமே வந்து இப்படி தான் நம்ம சந்தைக்கு வருதுங்க. நம்ம வந்து பருத்திக்கொட்டை புண்ணாக்கோ தேங்காய் புண்ணாக்கோ வெளியிலிருந்து எதையும் வாங்கி நம்ம பயன்படுத்துறது கிடையாது. மதியம் அவர்கள் சொந்த தோட்டத்தில் விளைந்த பொருட்களை கொண்டு ஒரு அருமையான உணவு பரிமாறப்பட்டது. எது நம்ம சந்தையில் வந்து எது இளமையாக சீக்கிரம் கிடைக்கணும்
அதை அதிகமாக வாங்கி சாப்பிடுவோம். ஏன்னா எங்களோட உற்பத்தி அதில் தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் கேட்குற அவரைக்காய்க்கு சிறகவரம் நட்டுறோன்னா நாங்கள் சீக்கிரம் நட்டு எங்களுக்கு அந்த சீசனாக நல்லா காய்ச்சிது. பார்த்தீங்கன்னா 100 கிலோ காய்க்குது. நம்ம சந்தையில் எவ்வளோ விற்கணும் அந்த 100 கிலோ காயில்? ஒரு வாரத்தில் 100 கிலோ காய்க்குது. அந்த அவரைக்காய் 100 கிலோ காய்க்குது. அந்த அவரைக்காய் 150 கிலோ இருந்தாலும் விற்றுருது. ஆனால் இந்த அவரைக்காய் வந்து 20 கிலோ கூட விற்க மாட்டாங்க. இவங்க வந்து இயற்கை முறையில் ரசாயன உரங்கள் இல்லாமல் விளைவிச்சு கொடுக்குறாங்க. அது அவங்களுடைய பணி சிறப்பாக செய்யறாங்க. ஆனால் நுகர்வோராகிய நம்ம வந்து அந்த காய்கறிகளை வந்து இவங்க விளைவிச்சு கொடுக்கக்கூடிய பொருட்களை நம்ம எப்படி பயன்படுத்திட்டு இருக்கிறோம் அல்லது எப்படி பயன்படுத்தினா அது சரியா இருக்கும்? இந்த 2 விஷயம் இருக்குங்க. நம்ம சிவன் சந்தையில ஒரு 13 விவசாயிகள் இருக்கிறோம் அப்படின்னா நம்ம 13 பேர் மட்டும் இங்க நம்ம களத்துல இல்லை. அதுக்கு பின்னாடி முகம் தெரியாத விவசாயிகள் பின்னாடி இருக்காங்க. இங்க கோயம்புத்தூர் பகுதியில இருந்து, சத்தியமங்கலம் பகுதியில இருந்து, தாராபுரம் அதுக்கு அந்த பக்கம் அலங்கி அந்த பகுதிகளில் இருந்து, கிழக்கு காங்கேயத்துக்கு அந்த பகுதிகளில் இருந்து, இப்படி இந்த இயற்கை சார்ந்த விவசாயிகள், இயற்கை சார்ந்து அந்த பொருட்களை வந்து கை மாற்றி விடுறவங்க எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்போட தான் நம்ம பயணம் பண்ணிட்டு இருக்கிறோம். இது என்ன பண்றோம்னா, நம்ம சந்தையில வந்து ஒரு பொருட்கள் வந்து கொஞ்சம் கூடுதலான, நம்ம சந்தைக்கும் போது கூடுதலான அறுவடை ஆகுது அப்படின்னா அதை வந்து நம்ம தாராபுரம் பகுதிக்கு, காங்கேயத்துக்கு, கோயம்புத்தூருக்கு, புளியம்பட்டி, இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு ஊர்களுக்கும் கொடுக்குறோம். சில பொருட்கள் நம்ம சந்தைக்கு இல்லாத பொருட்களை நம்ம அவங்க கிட்ட இருந்து வாங்குறோம். இது வந்து பண்ட மாற்று முறையில் நம்ம செஞ்சுக்கிறோம். பண மதிப்பீட்டில் தான் நடக்குது. ஆனால் வந்து இது நாங்கள் தொடர்பில் தான் நடத்திட்டு இருக்கிறோம். இதை பார்த்தா இங்கே 17 விவசாயிகள் மட்டும் சொல்ல முடியாது. ஆனால் இந்த பின்னாடி இருக்கிறவங்க விவசாயிகளெல்லாம் கணக்கு 3 பேருக்கு மேலே தேர்வாங்க. அந்த ஒரு அமைப்பில் தான் நம்ம சிவன் சந்தை அப்படிங்கிறது இயங்குது. ரசாயன விவசாயியாகட்டும் இயற்கை விவசாயியாகட்டும் அவங்களுக்கு வந்து உரிய விலை கிடைக்கிறது இல்லை. ஸோ அப்படி பண்ணும்போது அண்ணனோட இணைப்பு கிடைச்சி ஒன்று ஆரம்பித்தோம். உழவர் சந்தை விற்பனை பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் அங்கேயும் நமக்கு அங்கீகாரம் இல்லாத போது நம்மளை தேடி வர நுகர்வோருக்கு தனியாக ஒரு இடத்துல பண்ணணுங்கிற நோக்கத்தில் ஆரம்பித்தது தான் சிவன் இயற்கை சந்தை. அதுக்கப்புறம் இவ்வளோ நுகர்வோர் நம்ம இணைஞ்சிருக்கோம். எல்லாரும் நுகர்வோரும் விவசாயிகளும் இப்போ நல்லபடியாக போயிட்டுருக்கு. ஆரம்பத்தில் சந்தை ஆரம்பிக்கும் போதே வந்து நம்ம என்ன பண்ணுறோங்கிறத ஒரு நுகர்வோருக்கு வந்து முழுமையாக புரிஞ்சால் மட்டும்தான் நம்ம செய்கிறதுல பிரயோஜனம் இருக்குது. எளிமையாக அதை கொண்டு போக முடியுங்கிற புரிதல் இருந்துச்சு. எப்படியும் சந்தை ஆரம்பிச்சிட்டோம். நான் அதை அடுத்தடுத்து கொண்டு போகிற நெருக்கடியில் இந்த மாதிரி நுகர்வோர் ஒருங்கிணைப்பு நம்ம என்ன பண்ணுறோங்கிறத நுகர்வோருக்கு வெளிப்படையாக சொல்ல முடியல. வாட்ஸ்அப் குரூப்பில் சின்ன சின்ன விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டு இருந்தோம். நேரடியாக கூட்டிகிட்டு வரணுங்கிறது சந்தை ஆரம்பிக்கும் போதே எல்லாரும் பேசி முடிவு பண்ண ஒரு விஷயம். ஆனால் அது இவ்வளோ நாள் வந்து காலதாமதம் ஆயிடுச்சு. இருந்தாலும் இப்போ வந்து ஒரு நல்ல இடத்துக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு நம்புகிறோம். வந்து விவசாயம்னா என்னன்னு புரியுவீங்க. இது மாதிரி நடக்குதா, இதுக்கு பேர் அக்ரோ டூரிசம்னு சொல்லுவாங்க. இங்கே வந்திக்கிறது வந்து ஒரு இதுங்க. நார்த்தில் வந்து இது மிகப்பெரிய டூரிசமாகவே நடக்குது. எல்லாத்துக்கும் கொண்டு போய் காமிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்படி தான் விவசாயம் பண்ணணும், இப்படி எல்லாம் பண்ணணும். அக்ரோ டூரிசம் அண்ணன் சொல்கிற மாதிரிங்க, குடும்ப டாக்டர் மாதிரி ஒரு குடும்ப விவசாயி வேணும்னு அப்படி சொல்லுவார். அது மாதிரி எல்லாத்துக்கும் கூட்டிகிட்டு போய் கொண்டு காமிச்சிங்கன்னா தான் இப்போ இருக்கிறவங்களுக்கெல்லாம் புரியுங்க இயற்கை விவசாயம் என்ன அது இது அப்படிங்கிறது புரியுங்க. அப்புறம் மெயினாக இதில் நிறைய பேர் பார்த்துட்டு தோட்டம் ஆரம்பிக்கணும்னா கண்டிப்பாக மாடு இருக்கணும் அப்படின்னெல்லாம் நினச்சிக்கவே வேண்டாம். இன்றைக்கி ஒரு மாடு வாங்குறோன்னா 1 லட்சம் ரூபா இல்லாமல் வாங்க முடியாது. அதாவது இருக்கிறத வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க. மண்ணுக்கு வர்றதும் மண்ணுக்கே போகணும். அதுதான் நம்மாழ்வார் சொல்லியிருப்பார். மாடு சாப்பிட்டா அதோட சாணி எங்கே போகணும்? மண்ணுக்கு போகணும். அப்போ நம்ம என்ன எடுக்கிறோமோ, அப்போ தேங்காய் எடுத்தீங்கன்னா இதில் தேங்காய் மட்டும்தான் வெளியே போகணுங்க. தொட்டி மட்டை எல்லாமே வந்து திருப்பி மண்ணுக்குள்ளே வந்துடணுங்க. அக்கா வந்து இப்போ இயற்கை விவசாயம் தாண்டி இயற்கை மருத்துவத்தும் படிச்சுட்டு இருக்காங்க. அக்குபஞ்சர் வைத்தியம் படிச்சுட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷங்க நீங்கெல்லாம் வந்தது. இன்னும் சத்தமாக எல்லாரும் கேட்க நீங்கெல்லாம் வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷங்க. 10 வருஷமா போராடிட்டு இருக்கோம். இந்த போராட்டத்தோட வெற்றி வந்து நீங்கெல்லாம் உங்களை பார்த்ததுனால தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ரொம்ப நன்றிங்க. நாங்களும் நன்றி சொத்து சம்பாதிக்கிறதுல எவ்வளோ இது இருக்கோ அதோட அடித்தளம் வந்து ஆரோக்கியம். அது தொடங்கும் இடம் இங்கே, எல்லாமே இங்கே தான். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒரு மாதம் மாநாடு போடுறப்ப எதுக்குன்னு யோசித்தேன். இவங்களுக்கு வீண் சிரமமே அப்படின்னு யோசித்தேன். ஆனால் அனுபவ அறிவை கேட்கும்போது இன்னும் நம்ம நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. நம்ம இவங்களுக்கு செய்கிறது என்னென்னா, நம்ம சுற்று வட்டாரத்தில் ஒரு ஆள் எக்ஸ்ட்ராவாக இந்த மனநிலைக்கு கூட்டிகிட்டு வந்து இதில் சேர்த்தோம்னா நம்மளும் ஆரோக்கியம், அவங்களும் ஆரோக்கியம். இது நம்ம செய்வோம். பணம் தான் குறிக்கோள்னு இந்த உலகம் போயிட்டு இருக்குது. நம்ம விரும்பினாலும் விரும்பாட்டி அதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ரேஸ் மாதிரி சாப்பிட்ற உணவுலையே விஷம் கலந்தாலும் பரவாயில்ல, அதில் எவ்வளோ லாபம் பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். பொருளாதாரத்துக்காக என்ன வேணால் செய்யக்கூடிய ஒரு உலகத்தில் இருக்கும்போது இந்த மாதிரி இயற்கை விவசாயத்தை இவ்வளோ கஷ்டத்தோட இல்லை பெரிய லாபம் இல்லை நிறைய பிரச்சனைகளுக்கு நடுவில் இதை நமக்கு நல்ல உணவை கொடுக்குறாங்க.
ஸோ இது வந்து நம்ம அவங்களுக்கு முழுமனதாக நம்ம நன்றி சொல்கிறோம். நீங்கள் வந்து எங்களுக்கு சாப்பாடு கொடுக்குற தெய்வம். நாங்கள் உங்களை ஏற்றுக்கிறது இல்லை, நீங்கள் தான் எங்களுக்கு சாப்பாடு கொடுக்குற தெய்வம். நீங்கள் ஏற்றுக்கிட்டா போதும். சரி, 1 மணி நேரம் வெயில் நடந்ததுக்கே நம்மளால யாருனாலையும் முடியல. அவங்களுடைய மன கஷ்டம் மற்ற கஷ்டங்கள் எல்லாம் நமக்காகத்தான் தாங்கிட்டு செஞ்சுட்டு இருக்காங்க. தயவு செய்து உங்களால முடிஞ்ச ஆதரவு கண்டிப்பா கொடுக்கணும், தொடர்ந்து கொடுக்கணும். சாப்பிட்றதுக்கு வந்து கொடுத்து வச்சிருக்கணுங்க. நிறைய பேர் அதை இதையும் வாங்கி சாப்பிட்டுட்டு நோய் நொடின்னு ஹாஸ்பிட்டல் போறாங்க. என்ன நம்ம வாங்குறப்பவே அதை வந்து எதிர்க்கிறாங்க நிறைய பேருங்க. ரிலேஷன் யாரா இருக்கட்டும் அதெல்லாம் சும்மா அப்படி பண்ண மாட்டாங்க. ஆனா ப்ராக்டிக்கலா யூஸ் பண்றப்பதான் தெரியுது. விவசாய குடும்பம் எங்களோடது. சமீப காலமும் ஒரு 7 ஆண்டு காலமாக எங்கள் தண்ணி கண்டாமினேஷன் ஆகிடுச்சு. விவசாயம் பண்ண முடியாத சூழ்நிலையில் இருக்கிறோம். ஒரு சின்ன போர் வீட்டுக்கு தனியாக காய்கறி எப்போ பண்ணிக்குவேன். 7-8 வருஷமாக வீட்டு காய்கறி தோட்டம். அதில் இல்லாத காய்கறிகளை அண்ணங்கிட்ட வந்து வாங்கிக்குவோம். அப்புறம் நான் இங்கே வந்ததுக்கான காரணம் வந்து அக்கா கூப்பிட்டாங்க. அதுவும் இல்லாமல் எனக்கு என்கரேஜ் பண்ணணும் உங்களை எல்லாத்தையும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்திலேயே தான் நான் இங்கே வந்துட்டு. இப்போ நாங்கள் அப்பார்ட்மெண்ட் ஆகிறதுனால அந்த செடியும் வைக்க முடிகிறது இல்லைங்க. சரி, எனக்கு இதை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் மருமக கூட வந்து கீரையெல்லாம் முதல் போய் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்தீங்கன்னா அந்த ஸ்மெல்ல சாப்பிடவே முடியாது. கீரையை அந்த மாதிரி ஒரு பூச்சி வாசமாட்டவே தான் அடிக்கும். இப்போ அதெல்லாம் இல்லாமல் இயற்கையாக அந்த பொருளை வாங்கி செஞ்சு சாப்பிட்றோம். இன்னும் அண்ணன் சொன்ன மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சுக்காம சாப்பிடுங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. இன்னும் அதெல்லாம் நடைமுறைக்கு கொண்டு வர முடியல. கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வரணும்னு முயற்சி பண்ணுறோம். அடுத்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றோம். அவங்களுக்கெல்லாம் இன்னும் புரிதல் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக மாறுவோங்கிற நம்பிக்கை இருக்குதுங்க. ரொம்ப நன்றி இதையெல்லாம் எங்களுக்கு கொண்டாந்து சேர்த்துறதுல. ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்ஸ் ஒரு 8000 ரூபா ஆகுதுன்னா அந்த 8000 ரூபா அப்படியே போய் இங்கே 2000 ரூபா செலவாகுது. அப்படிங்கும்போது அதுக்கு இது பரவாயில்ல. அப்படிங்கும்போது இதில் ஃபுல்லாகவே உடுமலைப்பேட்டிலேருந்து வாரம் வாரம் வந்து வாங்கிட்டு போயிட்டு இருக்கோம். இது நம்ம நீங்கள் வர்றது வந்துன்னா எங்களுக்கு உற்சாகத்தை அதிகமாக கொடுக்கணும். ஏன்னா இப்போ 100 பேர் வந்திருக்கீங்க அப்படிங்கிறது இப்போ பரவாயில்ல. நம்ம வந்து நம்ம தோட்டத்துக்கு 100 பேர் வந்திருக்காங்க. இது வந்து இது எங்களுக்கு மட்டும் இல்லை, பக்கத்து தோட்டத்துக்கார பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க தோட்டத்துக்கு 100 பேர் வந்து போயிருக்காங்க. அவங்க பண்ணுறதுனால நம்மளும் பண்ணலாமா? அந்த உற்சாகத்தை அவங்களுக்கு எல்லா விவசாயம் இயற்கை விவசாயம் மாற்றணும். அப்போ என்ன, நீங்கள் ஒரு இயற்கை விவசாயம் வந்து பிடிச்சா மட்டும்தான் அடுத்தவங்க கூட வருவாங்க. இவங்களை அமர்த்தினீங்க அப்படின்னா அடுத்தவங்க கிட்ட வர மாட்டாங்க. இப்போ அதுக்காக நாங்கள் கொண்டு வர பொருள் நீங்கள் எல்லாம் வாங்கி சாப்பிடும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க நம்மளும் பொருள் உற்பத்தி பண்ணலாம், நம்மளும் கொண்டு போய் கொடுக்கலாம், நம்ம பொருளையும் வாங்கிக்குவாங்க. டேரெக்டாக கன்சியூமர் வாங்குறவங்க நம்ம வந்து பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு உணர்வு வரும் எல்லாருக்கும். இல்லை அந்த உணர்வுல தான் நாங்கள் செய்ய முடியுது. அதே மாதிரி அவங்களையும் செய்ய வைக்க முடியுது. நாமளும் சரி, நம்மளை சார்ந்தவங்களும், இந்த மண்ணில் வாழ்கிற உயிரினங்கள், நம்ம அடுத்த தலைமுறைக்கான இந்த மண் எல்லாமே வந்து அந்த மாண்பு குறையாமல் இருக்கணும்னா கண்டிப்பாக அந்த ரசாயனம் இல்லாத ஒரு விவசாயம் தான் அதில் மட்டும்தான் முடியும். எங்கே போனாலும் எவ்வளவு தூரம் பயணம் பண்ணாலும் திரும்ப இந்த நிலைப்பாட்டுக்குள்ளே வந்தே தான் தீரும்.